நேர்களுக்கு வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நேர்களே உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். மணவாளன் இயேசுவை எதிர்கொள்ள மனவாட்டியான மனித குலத்தை ஆதாயப்படுத்துவதே நமது நோக்கம். இது ஜே மிஷனினால் நடத்தப்படும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. பிரதி சனிக்கிழமைகளில் காலை 9:30 முதல் 10 மணி வரை நீங்கள் விடுதலை FM இணைய வானொலியில் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சியில் விசுவாசத்தை கட்டியெழுப்பும் தேவ செய்திகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தரவல்ல ஜெபங்களும் ஒலிபரப்பாகும். ஜேமிஷன் சகோதரர் எரிக் மற்றும் சகோதரி ரெஜினா எரிக் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள். மேலதிக விவரங்களுக்கு www.jehmission.com இந்த இணைய முகவரி மூலம் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இணையத்தில் இணைந்திருங்கள். தொடர்வது தேவ செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஒரு தேவ மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வாறு தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது பேராபத்தில் இருந்து, ஒரு நியாய தீர்ப்பில் இருந்து அவன் குடும்பமாக அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 6:14 உள்ள வசனத்திலே, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு என்று சொல்லி கர்த்தர் நோவா என்கிற தேவ மனுஷனை அழைத்து இப்படியான ஒரு கட்டளையை கொடுக்கின்றான். தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடவை கர்த்தர் பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்களை வெவ்வேறு விதமாக அழைத்து பேசியிருக்கின்றார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பா விட்டாலும் சரி, கர்த்தர் தம்முடைய அறைகூவலை விடுத்துக் கொண்டே இருக்கிறார். பல்வேறு விதமாக மனுஷர்கள் மூலம், பல்வேறு ஊழியர்கள் மூலம், பல்வேறு சூழ்நிலைகள், வானொலி, தொலைக்காட்சி, எப்படியோ ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்பதிலே நீ இன்று முதல் கவனமாயிருக்கும்படி ஆவியானவர் விரும்புகின்றார். கர்த்தர் சொன்னதின் படி இந்த நோவா என்கிற தேவ மனுஷன் அப்படியே அதை செய்தான். ஆதியாகமம் 6:22 வசனத்திலே சொல்லப்படுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற சிறிய காரியமாய் இருந்தாலும் சரி, பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி, அதை அசட்டை பண்ணாதபடி அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார். நோவா எப்படி அந்த பேழையை செய்து முடித்தானோ, ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான், அப்படியே செய்தான். தேவ ஜனமே, தேவ சபைகளிலே நாங்கள் பார்க்கலாம், ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொடுக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படிவதில்லை. அப்படியே செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து செய்ய செய்ய கர்த்தரங்களை உயர்த்தி கொண்டே போவார். எங்களுக்கு தேவையான காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய சகல காரியங்களிலும் கீழ்ப்படிந்து பழக வேண்டும். ஏனென்று சொன்னால், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்களேன், நோவா அப்படியே செய்யக்கூடியவனான சுபாவம் எப்படி அவனுக்குள் இருந்தது. அது மட்டுமல்ல, தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேரழிவு உண்டாகிறதுக்கு முன்னமாக அவனை ரட்சிக்கின்றார், காப்பாற்றுகின்றார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 6:8 வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்களில் எங்கள் மீது ஒரு கிருபை உண்டாக வேண்டும். எப்படியாம் அது உண்டானதாம்? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
உலகத்திலே தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாத ஏராளமான ஜனங்களுக்குள்ளே யாராவது நீதிமானாயும் உத்தமனாயும் இருக்க முடியும்? ஆனால் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவஜனமே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரிக்கிற சுபாவம், தேவனோடு சஞ்சரிக்கிற குணாம்சம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார். எப்படியாம் இது காணப்படுமாம்? அனுதினமும் எந்த வேளையிலும் நாங்கள் ஒரு ஈடுபாட்டோடு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, உம்மை துதிக்கிறோம். எல்லா வேளையிலும் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடல் பாடி ஜெபம் பண்ணிக்கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார். தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் அழைக்கிற காரியங்களின் நிமித்தம், தேவனுடைய செவி கொடுத்தல், தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிற காரியங்களின் நிமித்தம் இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறான். தேவஜனமே, தேவ சபைகளிலே நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்களிலே கீழ்ப்படிந்து அப்படியே நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நாளிலும் அந்த காரியத்தை மறந்து விடாதீர்கள். என்ன காரியம், எப்படிப்பட்ட பணியா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே, தேவ சபையிலே நீங்கள் கீழ்ப்படிந்து அப்படியே செய்யும் பொழுது அது ஒரு பெரிய திட்டத்தை, கர்த்தருடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறவளாக நீ காணப்படுகிறாய் என்பதை மறந்து போகாதே. தேவஜனமே, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எனக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 5 பிறந்த நாட்கள் நான் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருந்தது. இரும்பு திரையின் பின்னர் மறைக்கப்பட்டிருந்தது. பொல்லாத சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, நீதிமன்றத்திலே மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிற சூழ்நிலையிலே தேவன் அப்படியா என்னை கைவிட்டு விட்டாரா என்று உணரத்தக்க சூழ்நிலையிலே நான் கொண்டு வரப்பட்டேன். ஆனாலும் சிறைச்சாலையிலே அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறதிலும், போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த பொழுது சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் வேதத்தை வாசிக்கிறதிலும், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறதிலும் நான் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், தீவிரித்தேன். தேவனோட சஞ்சரிப்பது என்றால் தேவனோடு தொடர்ந்து நாங்கள் பின்தொடர்வது, தேவனை நேசிப்பது, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதனை செய்வது. இந்த நோவா அப்படியா இருந்தான். அப்படிப்பட்ட நோவாவின் மீது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனோம் கர்த்தர் இந்த பூமியை அழிக்க அவர் முயற்சி செய்கிறார், விரும்பினார். ஆதியாகமம் 6:12 இப்படி சொல்கிறது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவஜனமே, ஒட்டுமொத்தமாக அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார், என்னோட சஞ்சரிக்கிற மனுஷன் எங்கே, அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தேவஜனமே, இன்றைய நாளிலே கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன்னிப்பாக செவி கொடுக்க கற்றுக்கொள். கர்த்தர் அழைத்த அழைப்பிலே தொடர்ந்து ஓட கற்றுக்கொள். ஊழியங்களை அசட்டை பண்ணாதபடி இருக்க கற்றுக்கொள். இன்றைய நாளிலே ஆவியானவர் அதை விரும்புகிறபடியினாலே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிடத்திலே பேச விரும்புகின்றார். இது கர்த்தருடைய காரியம். ஆதியாகமம் 6:7 இப்படி சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே, எபிரேயர் 11:7 இப்படியாய் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். தேவஜனமே, தேவ எச்சரிப்பை பெறக்கூடிய செவி உன்னிடத்தில் இருக்கிறதா?
தேவ எச்சரிப்பை பெறக்கூடிய கண்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? தேவ எச்சரிப்பை பெறக்கூடிய இருதயம் உன்னிடத்தில் இருக்கிறதா? தேவனோடைய சஞ்சரிக்க பழகும்படியாய் ஆவியானவர் பேசுகின்றார். நீ எங்கே நிற்கிறாய்? நீ எங்கே நிற்கிறாய்? தேவனோடைய சஞ்சரிக்கும்படியாய் இன்றைய நாளிலே ஆவியானவர் விரும்புகின்றார். இதில் உள்ள சத்தியத்தை பாருங்களேன். வானத்திலே தேவன் இருக்கிறார், பூமியிலே நோவா என்கிற தேவ மனுஷன் நிற்கிறான். இப்பொழுது தேவனுடைய திட்டம் என்ன? எப்படியாவது இந்த பூமியிலே வரப்போகும் பேராபத்தான பெருவெள்ளத்தில் இருந்து இந்த மனுஷனை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிதான திட்டம். ஆனால் பாருங்களேன், கர்த்தர் பேழையை செய்து கொடுக்கவில்லை. கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பேழையை செய்து கொடுக்கவில்லை. அவனை கொண்டே செய்கிறார், அவனை கொண்டே செய்கிறார். தேவ ஜனமே, இன்றைய நாளிலே கர்த்தர் உன்னை கொண்டு தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகின்றார். ஆனால் நீ அதற்கு கீழ்ப்படிந்து நீ அந்த பேழையை செய்யும் பொழுது நீயே ரட்சிக்கப்படுகின்றாய், உன்னோடு அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகின்றாய். தேவனுடைய திட்டத்தை பாருங்களேன். அவர் பேழையை செய்து இலகுவாக நோவாவை ஏற்றி பாதுகாக்க அவர் விரும்பவில்லை. நோவா கீழ்ப்படுகிறானா, நோவா விசுவசிக்கிறானா என்பதை பார்க்கின்றார். விசுவசிக்காதவர்கள் அந்த பெருவெள்ளத்தில் அழிந்து மடிந்து போனார்கள். தேவஜனமே, இன்றைய நாளிலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசி. இரண்டாவது, எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியினாலே அவருடைய மகிமைப்படத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு கொடுக்கிற பணிகளை சந்தோஷமாய் செய்யுங்கள். ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நீ செய்து முடிக்கிறாய் என்ற விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து ஈடுபடும்படியாய் இன்றைய நாளிலே ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். தேவஜனமே, கர்த்தர் உங்களில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார். உங்களை பாதுகாக்க காப்பாற்றவர் விரும்புகின்றார். நீதிமானாயும் உண்மையாயும் இருந்தான், தேவனோடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா. தேவஜனமே, நாங்கள் நீதிமான்களாயும் உத்தமர்களாயும் இன்னும் அதிகமாய் வாழ பிரயாசப்படுவோம். அதே போல தேவனுடைய சஞ்சரிப்பதிலே அதிக தீவிரம் செலுத்துவோம். ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுதும், எவ்வளையிலும், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடல் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதை நடப்பிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நோவா உம்மிடத்திலே கிருபையை பெற்றுக்கொண்டான், உம்முடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். காரணம், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, ஐயா, நாங்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழும்படியாய், நீதிமானாய் இருக்கும்படியாய், உத்தமனாய் காணப்படும்படியாய், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படும்படியாய், உம்மோடே சஞ்சரிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நடக்க போகின்ற எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நோவா அப்படியே செய்து முடித்தான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய திட்டம் நிறைவேறும்படியாய் நான் இனிமேல் அப்படியே கீழ்ப்படியே கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, சபைகளிலே பகிர்ந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களிலும் பணிகளிலும் அப்படியே கீழ்ப்படிய விரும்புகின்றேன். ஆண்டவரே, ஏனென்று சொன்னால் உம்முடைய திட்டத்தை ஒரு நாள் நான் செய்து முடிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களை அசட்டை பண்ணின காரியங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய திட்டம் நிறைவேற முடிய நீர் என்னையே கருவியாக பயன்படுத்துகிறீர் என்று இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் நிறைவேறுவதே என்னுடைய சித்தமும் நோக்கமுமாய் இருக்கிறபடியினாலே ஐயா, நான் இனிமேல் முற்றுமுழுதாய் கீழ்ப்படுகிறேன் என்று ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு எப்படியான ஒரு பாதையை, வெளிச்சத்தை காட்டியிருக்கிறது?
கர்த்தருக்கு நோவா அப்படியே கீழ்ப்படிந்தது போல நீங்களும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய திட்டத்தை உங்களை கொண்டே அவர் செய்ய விரும்புகிறார் என்ற சத்தியத்தை என்று அறிந்து கொண்டபடியினாலே நீங்களும் அப்படியே அதை பின்பற்றுங்கள். எப்படிப்பட்ட பணிகள் எப்படிப்பட்ட ஊழியங்களை இருந்தாலும் சந்தோஷமாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் கர்த்தருடைய திட்டத்தை செய்து முடித்தவர்களாக, கர்த்தர் பேராபத்துக்களில் உங்களை ரட்சித்தவராக நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாய் எங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த பூமியிலே அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவுக்காய் அவரை ஸ்தோத்தரியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்டேன் புதுவானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. கண்டேன் புதுவானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பசியும் இல்லை. கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. சோதனை வெல்பவன் கிரீடம் பெறுவான். ஜெயம் கொள்ளும் மனிதன் வெற்றி பெறுவான். சோதனை வெல்பவன் கிரீடம் பெறுவான். துன்பத்தை சகிப்பவன் ஆறுதல் அடைவான். ஜெயம் தரும் தேவன் நம்மோடு. துன்பத்தை சகிப்பவன் ஆறுதல் அடைவான். ஜெயம் தரும் தேவன் நம்மோடு. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பசியும் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, மரணமும் இல்லை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பசியும் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, மரணமும் இல்லை. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. அலங்காரமான நகரம் உண்டு, பொன்னாலேயான வீதி உண்டு. அலங்காரமான நகரம் உண்டு, பொன்னாலேயான வீதி உண்டு. பன்னீர் கற்கள வாசல்கள் உண்டு, வெளிச்சத்தின் தேவன் நம்மோடு. பன்னீர் கற்கள வாசல்கள் உண்டு, வெளிச்சத்தின் தேவன் நம்மோடு. மகிழ்ச்சி உண்டு, மகிமை உண்டு, நீதி உண்டு, நித்தியம் உண்டு, தூதர் உண்டு, துதிகள் உண்டு, மனவாளன் உண்டு. மகிழ்ச்சி உண்டு, மகிமை உண்டு, நீதி உண்டு, நித்தியம் உண்டு, தூதர் உண்டு, துதிகள் உண்டு, மனவாளன் உண்டு. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின.
செய்யட்டும் பலனளிக்கும் தேவன் உம்மோடு. நீதி செய்பவன் நீதி செய்யட்டும் பலனளிக்கும் தேவன் உம்மோடு. கண்டேன் புதுவாகம் கண்டேன் புதுபூமி கண்டேன் புதுநகரம் கண்டேன் இஸ்ரே கண்டேன் புதுவாகம் கண்டேன் புதுபூமி கண்டேன் புதுநகரம் கண்டேன் இஸ்ரே. கண்ணீர் இல்லை கவலை இல்லை பஞ்சம் இல்லை பசியும் இல்லை. கண்ணீர் இல்லை துன்பம் இல்லை துக்கம் இல்லை மரணம் இல்லை. எல்லாம் புதிதாயின 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 எல்லாம் புதிதாயின. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எமக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சி பற்றிய ஆக்கப்பூர்வமான உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படும். தயங்காமல் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 0041 41 4200 0664. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0041 78 755 2667. Facebook JEH மிஷன், Skype JEH மிஷன், இமெயில் jehmission@yahoo.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.